நமஸ்காரம். அதாவது புராணங்கள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 18 வகையான புராணங்கள் இருக்கிறது. மத்ஸ்ய புராணம், மார்க்கண்டேய புராணம், பிரம்ம புராணம், பிரம்மாண்ட புராணம், பத்ம புராணம், பாகவத புராணம், நாகபுராணம், லிங்க புராணம், ஸ்கந்த புராணம் அப்படின்ட்டு கூர்ம புராணம் 18 வகையான புராணங்கள் இருக்கிறது. வேதவியாசர் என்று சொல்லக்கூடிய மகரிஷி என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அஷ்டாதச புராணேஷு வியாசஸ்ய வச்சனத்வயம். இந்த 18 வகையான புராணங்கள் நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டியது. அந்த 18 வகையான புராணங்கள் என்ன ஒரு சாரத்தை நமக்கு சொல்கிறது அப்படின்னா, வேதவியாசர் சொல்கிறாரு, அந்த 18 புராணங்களில் சொல்லியிருக்கக்கூடிய அந்த விஷயத்தை 2 வரியில் சொல்லணும் அப்படின்னா, பரோபகார புண்ணியாய பாப்பாய பரபீடனம். நேற்றைய தினம் சொன்னது போல தான், அடுத்த வாளுக்கு நாம் உபகாரம் செய்தோம் அப்படின்னா அது நமக்கு வரக்கூடிய புண்ணியம். பாப்பாய பரபீடனம். அடுத்த வாளுக்கு நாம் கெட்டது நினச்சோம் அப்படின்னா பரபீடனம், நமக்கே நாம் கெட்டது செய்துக்கிறோம், அதுதான் பாபம் அப்படிங்கிறாங்க. முன்பு சொன்னது போல் பாபம் புண்ணியம் 2 விஷயங்கள். அதில் அடுத்தவர்களுக்கு நாம் உதவுவது புண்ணியமாகவும், அடுத்தவர்களுக்கு நாம் இடர் நினைப்பது பாவம் என்று அந்த 18 புராணங்களுடைய சாரத்தை வேதவியாச மகரிஷியின் மூலமாக ஸ்லோக ரூபமாக இன்றைய தினம் உங்களுடன் பகிர்ந்து கொண்டேன். நமஸ்காரம்.